என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று காலையிலிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி கூற உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். என்னை தொட்டு உள்ளே அழைப்பாயா? அப்பனுக்கு கால் வலிக்கும் அல்லவா? என் பிள்ளை, உனக்காக காலையிலிருந்தே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதுதான் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். நீயும் கருப்பனை தேடி உன் வார்த்தைகளை கேட்க வந்து விட்டாய். உன் வாழ்க்கையை கருப்பன் தருகிறான் என்பது நீ அறிந்த உண்மை. அதனால் அப்பனின் வார்த்தைகளை என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ முன்னே வந்து விட்டாய். இதை ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன். உனக்கான நேரம் எல்லாமும் உனக்கு என்ன தருகிறதோ அதை எல்லாமுமே நான் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? கருப்பன் உன் நிலையை உணர்ந்தும் உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டும் தான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் பேச நினைக்கிறேன். உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதை எல்லாமுமே அந்த நேரத்தில் உனக்கு நான் சரியாகவே கொடுக்க எண்ணுகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்கும் பொழுது அதனை நாம் உணர வேண்டும். தெய்வம் இல்லாத பொழுது நாம் அதனை நிச்சயமாக கவலையோடு தான் எதிர்நோக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தெய்வம் இருக்கும் பொழுது இல்லை என்று சொல்வதும், உண்மையில் தெய்வம் உன் அருகில் இல்லாத பொழுது செய்கின்ற தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு எனக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்று சொல்வதும் தான் இந்த மனிதர்களினுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்கள், உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய பயமும் இனி தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய உணர்வுகளும் இனி உனக்கானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள், இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நீ ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் நான் உனக்காக உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதன் பிறகு நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேள். காலையிலிருந்து உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை தானே கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதைத்தானே உனக்கு நான் சொல்லிவிட நினைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்லி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். அத்தனையிலும் உன்னுடைய நிலையை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு விளக்குவதற்கு ஒரு காரணம் உண்டு. எதனால் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்கிறது, யாரால் நடக்கிறது, இதனால் உனக்கு என்ன பலன், நீ எப்படி இதையெல்லாம் எதிர்நோக்கப் போகிறாய் என்பதை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு இப்பொழுது உன் வாழ்க்கை தருவதையெல்லாம் நீ என்னவென்று சற்று கவனிக்க பழகு. எதுவுமே இல்லை என்று ஏங்கி தவித்த பொழுது கூட உனக்காக முன்வந்து கை கொடுத்து உதவியவர்களை நீ இன்னமும் மறக்கவில்லை அல்லவா? உனக்காக இந்த வாழ்க்கையில் நல்லது செய்ய நினைத்தவர்களை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடவில்லை அல்லவா? இனிமேலும் அப்படித்தான். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கு நடந்துவிடக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் போது, நான் வரக்கூடிய நேரங்களை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, அடுத்த நாள் பொழுது உனக்கு என்னவாக மாறும், எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனுக்கு உன்னிடம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதனால் தான் நான் நிற்கிறேன். காரணமில்லாமல் நான் நிற்கவில்லை. எந்த தருணமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றியே இருக்கும் என்றால், அதாவது
நீ வணங்குகின்ற தெய்வத்தைச் சுற்றியே இருக்கும் என்றால் நீ எங்கோ ஓரிடத்தில் உனக்கான நேரத்தை உன் வசமாக்கிட துணிந்து விட்டாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தருணங்கள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகிவிட்டாய் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு என்ன நடந்தாலும் கருப்பன் சொன்ன வாக்குப்படி அது உன் வாழ்க்கையில் நிலையான ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருப்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் அல்லவா? கருப்பன் உடன் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நடப்பதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையோ நினைத்து என் பிள்ளை பதறுகிறாய். ஆனால் நீ பதறுகின்ற அளவிற்கெல்லாம் இங்கு ஒன்றுமில்லை. உனக்கு நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. கெட்டதும் கூட ஒரு நல்லதை உனக்கு தெளிவுபடுத்தத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. நான் வருகின்ற பொழுது எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இதையெல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நாளைய பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொழுதாக இருக்கும். சிவபெருமானுக்கு ஆருத்ர தரிசனம் நாளைய தினம். அதாவது சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவமாடிய சிவனை கண்ட மகாவிஷ்ணு அதுபோல காண துடிக்கின்ற மற்றவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம் அல்லவா? என் குழந்தையே, ஆருத்ரா தரிசனத்தை சிவபெருமான் நடத்திய நாள் நாளைய பொழுது. என் குழந்தையே, இதையெல்லாமும் நாம் மனதார அவரை வணங்கி நினைக்கும் பொழுது அந்த தரிசனம் நமக்கும் கிடைக்கும். அப்படியானால் நாளைய பொழுது உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொழுது, இதை தாண்டி நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல், உன்னுடைய குலதெய்வத்தின் அருளாசிகளை நீ பெற வேண்டிய விடியல். உன்னுடைய குலசாமி இந்த கருப்பன் நானாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உன்னை தேடி வருவதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் நம்பச் சொல்கின்றேன். எப்பொழுதும் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை உள்ளுணர்வோடு உன்னை ஏற்றுக்கொள்ளச் சொல்கின்றேன். எதையும் எண்ணிக்கொண்டும் எதையும் நினைத்து கொண்டும் இப்படியே உன் வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது. அடுத்ததும் இனி வரக்கூடியதும் உன்னை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாம் நீ தெளிவுபட உணர்ந்து சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பனுக்கு ஒன்றை மட்டும் நீ உறுதிப்படுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட மாட்டேன் என்று எனக்கு சொல்ல வேண்டும். நீ எடுத்த முயற்சியில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்துவாய் என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும். அது போதும். அந்த நிலை ஒன்று போதும். உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லபடியானதொரு வாழ்க்கையை உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் என்பவன் உனக்கு எதையும் நடத்தி இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் நிச்சயமான அதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்கும். இந்த துணிச்சலோடு உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. கருப்பனுக்கு எந்த நேரமுமே உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் பொருட்டு நான் பல முயற்சிகளை தொடர்ந்து உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன்.
எப்பொழுதும் போல கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த பாடங்களை எல்லாமே சரியாக நான் சொல்லித்தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அப்பனின் அன்பு உன்னை எல்லா நிலையிலும் சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பனின் அன்பு எல்லா இடத்திலும் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. நீ கேட்பதை எல்லாம் உனக்கு கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது. நீ என்ன நினைத்தாயோ அதை எல்லாமும் பெற்றுவிடவும், நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நடந்து விடவும் இந்த வாழ்க்கையும் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது என்று சொல்லி என் பிள்ளை கலங்கி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு தேவையான பல நன்மைகளை தரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. காலமும் நேரமும் அத்தனைக்குமான பலனை உனக்கு தரும். கருப்பன் இருக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காமல் போகாது. தீமைகளை எல்லாம் என் பிள்ளை தாங்கி நிற்கும் இந்த நேரம் உனக்கான நன்மைகளும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தருணங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டதை நீ அடைந்து விட வேண்டிய கால நேரம் அல்லவா? நீ விரும்புவதை எல்லாம் பெற்றிட வேண்டிய கால நேரம் அல்லவா? இவை அத்தனையையும் என் பிள்ளை சரிவர நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதுமே உன்னால் முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். முடியாது என்று நினைத்து நாம் கைவிட்ட பல விஷயங்கள் கூட இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதல்களை உனக்கு கொடுக்க வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. கருப்பனுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். தனக்கு எவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்தாலும் மற்றவர்களுக்கு கெடுதலை நினைக்காத பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை. மற்றவர்கள் வாழ்க்கையில் தீமைகளை செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாக நான் புரிய வைப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல ஏமாற்றங்களை தாண்டி உனக்கு நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. எதையோ நினைத்து என் குழந்தை நீ சந்தித்த சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு நல் மாற்றத்தை தர காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் நாளை நினைத்து ஓம் நமச்சிவாய என்று அவரின் நாமத்தை சொல். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நாளைய தினம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனால்தான் கருப்பன் இத்தனை நேரம் காத்திருந்து உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைத்திருக்கிறேன். நீ இதனை புரிந்து கொண்டாலே போதும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ முறை உன்னை நான் இந்த வாழ்க்கையில் இருந்து விலகி இருக்கச் சொல்வதும் நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை தேடி தேடி வருவதும் தானே இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுது எல்லாம் சோர்ந்து போனாயோ அப்பொழுது எல்லாம் உன்னை நான் அந்த சோர்விலிருந்து மீட்டெடுத்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என்னாலும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பிற்கு இங்கு ஈடு இணை என்று எதுவுமே இல்லை. இந்த கருப்பனின் அன்பு ஒருபொழுதும் உன்னை வழிநடத்தாமல் போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும்
சற்று கவனமாக நீ தெரிந்து கொண்டால் போதும். ஏதோ கருப்பன் வருகிறார் போகிறார், எதையாவது சொல்லிக்கொண்டு செல்வார் என்று சொல்லி நீ என்னை அவமதித்து சென்றாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும். இது தெரிந்தவர்களுக்கு பரவாயில்லை, தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது? தெய்வம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், ஆனால் தெய்வம் எப்படி வருகிறது என்பது போன்ற பல குழப்பங்கள் இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட குழப்பமான மனநிலையில் இருப்பவர்களுக்கு நான் சொல்கின்ற வாக்கு பேரதிர்ஷ்ட வாக்காக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனிருந்து உனக்கு வெற்றியை பலப்படுத்தி தந்திருக்கிறேன். கருப்பனிருந்து உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வைத்திருக்கிறேன். எப்பொழுதுமே உன்னை நான் சோதனையில் இருக்கச் சொன்னதும் இல்லை, வேதனைப்பட நான் வைத்ததும் இல்லை. நீயாகத்தான் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உன் தலையில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற, வரக்கூடிய வேதனைகளை எல்லாம் உனக்கானது என்று நீதான் கலங்கிக் கொண்டிருக்கின்ற. இனியாவது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ பழக வேண்டும். தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனின் அன்பிற்கு உனக்கு நிச்சயமாக எந்த கைமாறும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் கருப்பன் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. என்னுடைய அன்பை கொடுத்து நான் உன்னை நிம்மதியோடு இருக்கச் சொல்வேன், அவ்வளவுதானே தவிர கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் அதை கொடு இதை கொடு என்று கேட்டது கிடையாது. யார் ஒருவர் என் பெயரை சொல்லிக்கொண்டு தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள். அதே நேரம் என் பெயரை சொல்லி யாரும் உன்னிடத்தில் இருந்து ஒரு ரூபாயை பறித்தாலும் போதும் அது இந்த கருப்பனின் அம்சம் அல்ல என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நடத்துவதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே அவர்களுக்கு சரியாகவே இனி நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் அவர்களால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இதையெல்லாமும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களில் என்ன இருக்கிறது என்பதனையும் தெரிந்துவிட நீ மறக்காதே. அப்பனின் அன்பிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மேன்மையடையப் போகிறாய் என்பதனையும் மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு அது அந்தந்த நேரத்தில் உன் கைவசமாகும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும் நல்லது நடந்தே தீரும். இந்த தெய்வம் உடன் வரும் பொழுது எந்த நேரமும் உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே கருப்பன் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி அத்தனையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் உனக்கான மாற்றத்தை அது உருவாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த இடம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாகவும் நிஜமாகவும் என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தருணங்கள் எல்லாமுமே உனக்கு விரும்பியது போல ஒவ்வொன்றையும் உருவாக்கும் நிலையில் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள். இனி உனக்கு நான் எந்த நிலையிலும் உடன் வருவதையும் நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். சரி, இது கருப்பன் தான் நமக்கு செய்கிறார், இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்றால் அது கருப்பனின் அம்சம்தான் என்பது போன்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீயாகவே புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவில் கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பனின் மீது அன்பு கொண்டு இத்தனை நேரம் என் வார்த்தைகளை முழுமையாக நீ கேட்டிருப்பது உண்மை என்றால்
ஓம் கருப்பா போற்றி என்று எனக்கு பதிவிடு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.